ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, நம்ம பார்க்கையும், ஜோவியும் கூப்பிட்டு வச்சு பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேர்கிட்டயும் பேசினதையே பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும், "ஐயோ! அம்மா போதும் நீ வீட்டுக்கு கிளம்புமான்னு" சொன்னாலும் கேட்க மாட்றா. அப்ப அந்த இடத்துக்கு சா வரான். வந்த உடனேயே சாவ பார்த்துட்டு, "ஐயய்யோ! இவர எனக்கு தெரியுமே, நல்லா தெரியுமே. இவர் பேரு கூட என்னவோ சொல்லுவாங்களே. ஆ கரெக்ட்டு சாமின். இவரு எதுக்கு இங்க வந்திருக்காரு? ஆமா சார். நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஜோ "அடி பாவி! நீ தாண்டி வரமாட்டேன்னு சொன்னவர ஃபோன் பண்ணி வா வான்னு டார்ச்சர் பண்ணி கூப்ட்டுருக்க. இப்ப என்னன்னா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குற?" அப்படின்னு சொல்றா. "போதும் உனக்கு ரொம்ப போதை ஏறிடுச்சு. தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்னு ஜோ சொல்றா. "உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சா நீங்களுமே இப்படிதான் இருப்பீங்க" அப்படின்னு சொல்றா. "அடி பாவி! வந்ததுலேருந்து 2 மணி நேரமா இதையே தான் சொல்ற. பட் ஆனா மொக்க போட்டுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும், ஜோவும் திட்டுறாங்க. "ஆசங் நம்ம எல்லாரையும் விட்டு போக போறான். மறுபடியும் அவன் வந்து அவன் எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்துக்கே போக போறான்" அப்படின்னு சொன்ன உடனேயே வந்து இவங்க 2 பேருக்கும் ஒண்ணும் புரியல. "என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? அவன் எங்க போக போறான்? அவனுக்கு எங்க இடம் இருக்கு போறதுக்கு?" அப்படின்னு சொல்றாரு பார்க்க. ஆனா, இவங்க 2 பேருக்கும் புரியிற மாதிரி அப்புறம் தான் சொல்றா. "அவ்வளதான் அவனோட ஆஃப்டர் லைஃப்க்கு போக போறான். நம்ம யாருக்கும் தெரியாம, அவன் கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போக போறான்" அப்படின்னு சொல்றா. அவ்வளதான். அத கேட்ட உடனே இவங்க 2 பேருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவ தேடிக்கிட்டு நம்ம இன்னும் டாயனும் வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, "உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்டா. உன்னோட ஃபோன் லைன் கிடைக்கவே இல்ல. ஆக்சுவலா சூஜிய வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம்" அப்படின்ன உடனே இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. "என்னடா ஆச்சு அவளுக்கு? உடனே போலாம் வா" அப்படின்னு சொல்லி அங்கருந்து கிளம்புறாங்க. அங்க போனா ஆச்சல் வந்து ஆல்ரெடி அங்க வந்திருக்கான். "நாங்க எல்லாருமே வந்து டெஸ்ட்டுக்கு குடுத்துருக்கோம். யாருது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே தான் வந்து பார்ப்பாங்க" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினால இத ஏத்துக்கவே முடியல. அவ பயங்கரமா வந்துட்டு உடைஞ்சு போயிருக்கா. அவளால வந்து என்ன பண்றது, என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. சாதா வந்து இவளுக்கு புரிய வைக்கிறாரு. "தயவு செஞ்சு அவன புரிஞ்சுக்கோ. அவன் இப்ப உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போறோம் அப்படின்ற கவலையில இருக்கான். நீங்க எல்லாரும் எப்படி இருப்பீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு தெரியாம, அவன் புரியாம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அவன் உங்களுக்காக தான் பண்றான். தயவு செஞ்சு அவன கஷ்டப்படுத்தாத நீயும்" அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துக்கு பார்க்கும் ஜோ உட்காந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுவும் ஜோ தான் பயங்கரமா அழறா. சா வந்து வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஹீரோயின விட வராரு. அப்ப ஹீரோ அங்க பாத்துடுறான். பார்த்த உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, இவன் மேல இருக்க கோவத்துல அங்கிருந்து போயிடுறா. அப்பதான் சா என்ன சொல்றான் அப்படின்னா, "உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ போக போறேன்ற கஷ்டம் உனக்கு இருக்கு. அதே மாதிரி தான் எங்க எல்லாருக்குமே இருக்கு. உன்ன மிஸ் பண்றோம் அப்படின்ற கஷ்டம் எங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நீ பேசுறத கொஞ்சமாச்சும் பார்த்து பேசணும். நீ எதுக்காக என்ன டேட் பண்ண சொல்லி அவகிட்ட சொன்ன? நீ யோசித்து பாரு, அவ உன்னை எந்த அளவு லவ் பண்ணியிருந்தா, இந்த 12 வருஷமும் நீ இல்லன்னு தெரிஞ்சும், நீ செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சும் அவ உன்னையே நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. இந்த டைமுக்கு இப்படி அவகிட்ட நீ சொன்னீன்னா, அவ அத எந்த அளவு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீ யோசித்து பார்த்தியா? நீ இப்போ போறியோ, இல்ல எப்ப போறியோ, ஆனா இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அவ கூட நிம்மதியா இரு. அவள சந்தோஷமா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றான். வேக வேகமா ஹீரோயின போய் பார்க்குறான் ஹீரோ. பார்த்த உடனே "தயவு செஞ்சு அழாத. நான் பேசின எல்லாமே தப்பு தான். இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். நம்ம இன்னைக்கு போறோம், நாளைக்கு போறோம்னு யோசிக்கவே வேண்டாம். நான் இருக்க வரைக்கும் நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருக்கலாம்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே அததான் விரும்புறா. வீட்டுக்கு வந்தா பார்க் என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, "நீ வெளியில போ. இனிமே நீ இங்க தங்க வேண்டாம். நான் வந்துட்டு ஜோவ டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனால இப்போ இனிமே நான் உன் கூட இருக்கிறது ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நீ என்ன பண்றேன்னா, ஜங்வானோட வீட்ல போய் தங்கிக்கோ" அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து ஹீரோ என்ன கேட்குறான்னா, "உனக்கு தெரிஞ்சிடுச்சா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, ஆமா. எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுடா. தயவு செஞ்சு இங்கருந்து போடா" அப்படின்னு சொல்லிடுறான். அவன் பயங்கர ஃபீலிங்ல இருக்கான். அது ஹீரோக்கு புரியுது. "என்னடா பெட்டி படுக்கையோட இங்க வந்திருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, "அவன் என்ன வீட்ட விட்டு தொரத்திட்டான்" அப்படின்னு சொல்றா. பின்னாடியே வரான். "நீ வரும்போது உன்னோட பிரஷ்ஷ எடுக்க மறந்துட்ட. அதையும் குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி ஜங்கூன், என் ஃப்ரெண்ட நான் உன்னோட வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தாத. அவன நல்லபடியா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. சூஜுக்கு வந்துட்டு இவங்க யாரோட பிளட்டுமே வந்து மேட்ச் ஆகலையாம். அதனால கிட்னிய டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. வேற யாருன்னா அவங்களோட பிளட் ரிலேஷன் இருந்தா சொல்லுங்க. அவங்க கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நேரா யங்க போய் பார்க்குறான். அவன்கிட்ட என்ன சொல்றான்னா, "என்னோட பிளட்டையும் டெஸ்ட் பண்ணுடா. வேற யார்கிட்டயும் நான் இத கேட்க முடியாதுன்னு" சொல்லும்போது, அவன் என்ன சொல்றான்னா, "நீ உண்மையாவே புரிஞ்சு தான் இத பேசுறியா? நீ நார்மலான மனுஷன் கிடையாது அசங். அத பண்ணவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்கருந்து நீ கிளம்பு" அப்படின்னு சொல்றான். நான் போறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நான் திரும்பி என்னோட ஆஃப்டர் லைஃப்க்கே போயிடுவேன். கூடிய சீக்கிரமே போயிடுவேன். அது எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு வந்து தங்கச்சி, தம்பி எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கோ. உன்கிட்ட தான் நான் இத கேட்க முடியும் அப்படின்னு சொல்றான். இவன் என்னடா சொல்ற நீ? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் சீக்கிரமே போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினுமே டாக்டர் கிட்ட வந்து கேட்கிறா, நானுமே சூஜியோட அக்கா மாதிரி தான். தயவு செஞ்சு எனக்குமே டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா ஆக்சுவலா வந்து பிளட் ரிலேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணணும். கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இருக்கு. வேற யாரோட எந்த ஒரு ஆர்கனையும் நம்ம வந்து தேவையில்லாம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது. அதனால எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். உன்னது நாங்க பண்ண முடியாதும்மா சட்டப்படி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துக்கு ஹீரோக்கும், நம்ம ஹாச்சலுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கான லைசென்ஸ் கிடைச்சிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சூஜிய காட்டுறாங்க. யங் வந்து அவள வெளியில நின்னே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அவனோட லைஃப யோசித்து பார்க்கும்போது, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கரெக்ட்டா ஹாச்சல் அந்த டைம்க்கு வந்துடுறான். இவன போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுடுறான். "உனக்கெல்லாம் வெட்கமா இல்ல? உனக்கு வந்து காசு பணம் தான் முக்கியம். உன்னோட தங்கச்சியோட உயிர் முக்கியம் இல்லல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துக்கு பார்க் வந்து ஹீரோ கிட்டயும், ஹீரோயின் கிட்டயும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம டாங்ஸியோக்கு இருக்கான் இல்லையா? அவன் வந்து எங்கேயோ கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணியிருக்கான்னா, அது வந்து ஒரு ஹோட்டல். கண்டிப்பா அவன் அங்க தான் தங்கியிருப்பான். அவன் ரூம் ரெண்ட் தான் வந்து பே பண்ணியிருக்கான். அதனால நான் இப்போ உடனே அங்க தான் போக போறேன் என்னோட டீமோட. கண்டிப்பா அவன புடிச்சிருவேன் இன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பார்க் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவன் வந்து ரூம்ல இருந்தது இருந்தபடியே அப்படியே விட்டுட்டு அங்கருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அதே நேரத்துக்கு ஹாச்சலோட எக்ஸ் இருக்கா இல்லையா? அவ வந்து நம்ம ஹீரோயின மீட் பண்றா. அவ என்ன சொல்றான்னா, "நான் திரும்பவும் வந்து யுஎஸ்கே திரும்பி போக போறேன். நான் வந்து என் குழந்தைய பத்தி கேட்க மாட்டேன் இதுக்கப்புறம். என் குழந்தைய வந்து நான் ஹாச்சல் கிட்ட இருந்து பிரிக்க போறதாவும் இல்ல. திடீர்னு ஏன் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. என்னோட லாயர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, "இந்த கேஸ ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நம்பிக்கை குடுத்தாருன்னு சொல்லி நம்பி தான் நான் இங்க வந்தேன். பட் இப்போதைக்கு இந்த கேஸ பத்தி இதுக்கு மேல பேச வேண்டான்னு சொல்லிட்டாரு. எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னும் தெரியல. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் கடைசியா ஒரே ஒரு நாள் என் குழந்தை கூட இருக்கணும்னு நெனைக்கிறேன். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறா. எங்கோட கல்யாண ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பொண்ணு ஃபுல்லா ரெடி ஆயி வந்த உடனே, இவன் ரொம்ப டல்லா இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கிறா. "இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல. என்ன மன்னிச்சுடு. நான் வந்து உனக்கு பொருத்தமானவனும் கிடையாது." அப்படின்னு சொல்றானா, இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அடுத்த சீன்லயே சூஜிய பார்க்கறதுக்காக டாக்டர் வராரு. "நாளைக்கு காலையிலேயே உனக்கு சர்ஜரி நடக்க போதும்மா. மேட்சிங்கான டோனர் கிடைச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா வந்து யாருதுமே மேட்ச் ஆகலையே! இப்ப எப்படி சடனா வந்து டோனர் கிடைச்சாங்கன்னு சொல்லி. அப்புறம் தான் டாக்டர் சொல்றாரு, டாக்டர் யங் தான் வந்து டோனரு. அவர் தான் அவரோட கிட்னிய கொடுக்க போறாருன்னு சொல்றாரு. எங்க மாமியார் வந்துட்டு நம்ம யங்க லெஃப்ட், ரைட் வாங்குது பலார் பலார்ன்னு. அவன் வந்து என்ன சொல்லிடுறான்னா, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க. கண்டிப்பா வந்துட்டு நான் இவ்ளோ பொய் சொன்னேன். உங்களால என்ன மன்னிக்கவே முடியாது. இவ்ளோ நாளும் என்னோட தம்பி, தங்கச்சி எல்லாரையுமே நான் பாத்துக்காம விட்டுட்டேன். அதனால இதுக்கப்புறமா அவங்கள தான் நான் பாத்துக்க போறேன். உங்க பொண்ணு நீங்க பாத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு ஹீரோவும் யங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யங் வந்து மறுபடியும் ஹீரோ கிட்ட கேக்குறான். "உண்மையாவே நீ போயிடுவியா?" அப்படின்னு கேக்குறான். ஹீரோவுமே, "ஆமா. ஆனா எப்ப போவேன்னு தெரியாது. எப்ப வேணுனாலும் போயிடுவேன். உங்ககிட்டலாம் சொல்லாம கூட போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நீ வந்து சொல்லியிருக்க, நான் வந்து உன்னோட அண்ணன் இல்லன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு அவங்க எல்லாருமே உன்னோட ரத்த சொந்தம். அவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா? அவனோட அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு யங்கோட அம்மாவ. அப்பவே அவங்களுக்கு 2 பசங்க இருந்திருக்காங்க. அதாவது யங்கும் இன்னும் வந்து அவங்களோட ஆல்ரெடி இருந்த பசங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோவோட அப்பாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம ஹாச்சலும், சோஜியும் பொறந்திருக்காங்க. இங்க சோஜி வந்து என்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, "அன்னைக்கு நைட்டு அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா? அன்னைக்கு நைட்டு எங்க நம்ம கூட இல்ல. அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, இவ வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. "உங்க அப்பாவ தான் பார்க்க போயிருந்தான். உங்க அப்பா வந்து அவன யுஎஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. பட் ஆனா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, என்ன இல்லாம நான் எங்கேயுமே வரமாட்டேன். அவ என்னோட தங்கச்சி. அவ கூடயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் போகாம விட்டுட்டான்.
அவன் போயிருந்தான்னா அவனோட லைஃப் வேற மாதிரி இருந்திருக்கும். தயவு செஞ்சு அவன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில 2 பேருமே ரெடி பண்ணிடுறாங்க ஆப்ரேஷனுக்காக. இவங்க எல்லாரும் வந்து சோஜிக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவ மட்டும் காணோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ உட்காந்து தனியா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். சோஜியோட ஆப்ரேஷனுமே நல்லபடியா முடிஞ்சிடுது. இவங்க ரெஸ்டாரண்ட்டையுமே ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோவே ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரான். அதாவது கப்பல் ட்ரெஸ் போடணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை இல்லையா? அதனால இவனே வந்து கூட்டிட்டு போய் வாங்கி தரான். அவ பயங்கர சந்தோஷமா இருக்கா. அவன் என்ன சொல்றான்னா, "நான் வீட்ல போயிட்டு டின்னர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரமா வந்துரு" அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து பசங்கள பார்க்கறதுக்காக போறான். இவளும் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்குறா. 10வது, 11வது, 11 ஆயிடுது. இன்னும் வர காணோம். இவன் எங்க தான் போனான்? என்னதான் பண்ணான்? அப்படின்னு சொல்லி டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா 4 பேரும் சேர்ந்து ஃபுல்லா மொடா குடி குடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. இதுல பார்க் சும்மா இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, "நான் தான் உங்களோட நெய்பர். எனக்கு நல்லாவே தெரியுமே. நீங்க வந்து என்னோட நெய்பர். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் உங்கள நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் என் பக்கத்து வீட்ல இருக்கிற பழைய கிழவி" அப்படின்னு சொல்லிடுறானா, அவ்வளோதான் எல்லாரும் பழைய கிழவின்னு சொல்லி இவள செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஏய் இங்க பாருங்க சைட் டிஷ் எல்லாம் நெறைய பண்ணி வச்சிருக்கா. நைட் பூரா இங்கேயே உட்காந்து குடிப்போம்" அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினுக்கு அடி ஆயிரா. "மரியாதையா எல்லாம் வெளியில போங்கடா. தனியா ஒரு பொண்ணு இருக்க வீட்ல 4 களவாணி பசங்க குடிச்சிட்டு இங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. உங்கள நான் சேர்க்கவே மாட்டேன். இனிமே வந்துட்டு யாரும் என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறா. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க 3 பேரும், "ஏய் ஜாலியா இருக்குடா. நல்ல டைம் பாஸ். நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம். அவங்க அடிச்சுக்கிறாங்களான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா, இங்க நடக்கிறது தலைகீழா நடக்குது. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து அவ கைய புடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சுடுறான். "என்ன மன்னிச்சிரும்மா, இவனுங்க கூட இனிமே நான் சேரவே மாட்டேன்னு" சொல்லிட்டு. உடனே ஹீரோயின், "இல்ல, இல்ல நான் தான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி" அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. "அட போடா இது போர் அடிக்குது. நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் அங்கருந்து கிளம்பி போயிடுறானுங்க. மறுநாள் காலையில ஹாச்சில் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவனோட குழந்தைய கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு போறான். "இவங்கள உனக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். நீ என்ன பண்றேன்னா, இன்னைக்கு பூரா அவங்க கூட இரு. நீ எங்கெல்லாம் போணும், எங்கெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுறியோ, அது எல்லாத்தையும் அவங்க இன்னைக்கு உன் கூட இருந்து செய்வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இவ அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அங்க டாங்ஸியோக்கியும் வர சொல்லியிருக்கா. "நம்ம 2 பேரும் தான் யுஎஸ்க்கு கிளம்ப போறோம் இல்லையா? நம்ம அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு கூப்பிட்டுருக்கா போல. அவனுமே இங்க சந்தோஷமா வந்துட்டான். ஆனா இந்த பிளான் பண்ணதே வந்து பார்க்கும் நம்ம ஹாச்சலும் சேர்ந்து தான் இந்த பிளானே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நின்னுட்டு அவங்களும் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப பார்க் என்ன சொல்றான்னா, "இத பாருடா, எமோஷனல் ஆயி எல்லாத்தையும் கெடுத்துறாத. தயவு செஞ்சு அவன் என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ எமோஷனல் ஆகாம அங்கேயே நின்னுகிட்டு இரு" அப்படின்னு சொல்லி பார்க் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவனும் சரி ஓகே இந்த சான்ஸ விட்டா அவன புடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம ஹாச்சலுமே அவன ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரெஸ்ட் ரூம்க்காக போறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஆச்சல போட்டு அடிச்சிடுறான். அதே நேரத்துக்கு பார்க் வந்து இன்னொரு இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்ட் ரூம்ல அவன் இருக்கானான்னு சொல்லிட்டு. இங்க வந்து இவகிட்ட கேட்டா, "என்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. அவரையும் காணோம், குழந்தையையும் காணோம்" அப்படின்னு சொல்றான். அவன் வந்து குழந்தைய அழகா கிட்னாப் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயி போயிட்டான். இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் அதுக்கப்புறம் சாமின் எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்க 3 பேருமே வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம சாமின் என்ன சொல்றான் அப்டின்னா, "நான் பாரிஸ்ல போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கலான்னு இருக்கேன். அதனால நான் 1 வாரத்திலேயே பாரிஸ்க்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஷாக் ஆயிடுறான். "என்ன நீங்க சடனா இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்க?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல இது வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் வந்து நான் இத பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அடுத்து மறுபடியும் உங்கள என்னால பார்க்கவே முடியாதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அதுக்குள்ளயே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம சாமின் என்ன சொல்றான்னா, "கவலைப்படாத. அந்த மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ போக மாட்ட" அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே எனிவே கங்கிராச்சுலேஷன்ஸ்" அப்படின்னு கைய நீட்டுறான். பார்த்தா ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே மறைய ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறா. "போயிடாத, தயவு செஞ்சு போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாளா, அதனால அவளுக்கு அப்படியே தலை சுத்தி மயக்கமே வந்துடுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் நார்மல் ஆயிடுறான். ஹீரோயின் கட்டி புடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. "நீ இப்பவே போயிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்கத பார்க்கும்போது சாக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அங்க இருந்து வெளியில போயிடுறான்.
எங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இந்த டாங்ஸியாக்கு என்ன பண்றான்னா, ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சாக்லேட்ட வாங்கி குடுத்து, "உங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரும்மா. நீ ஜாலியா இரு. நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான். நீ கவலையே படாத. நான் உங்க அப்பா கிட்ட உன்ன சேர்த்துருவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹாட்சூலோட எக்ஸுக்கு தான் ஃபோன் பண்றான். "நீங்க எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கீங்கன்னு தெரியும். ஸ்பீக்கர் போடுங்க" அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் ஸ்பீக்கர் போட்டா, அவன் என்ன சொல்றான்னா, "நீங்க யாருமே வந்துட்டு நான் கிளம்பி இங்க இருந்து ஃப்ளைட்ட ஏறுற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா, இந்த குழந்தை தானாவே நான் ஃப்ளைட் ஏறின உடனே உங்க கைக்கு வந்து சேரும். இதுவே வந்துட்டு என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த குழந்தை உங்க கைக்கு கிடைக்காது" அப்படின்னு சொல்றான். ஆச்சுலிங்க அசிங்கமா திட்டுறான். என் குழந்தைக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா, உன்ன அவ்வளோதான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுடான்னு. பார்க்க என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு அவன்கிட்ட பொறுமையா பேசு. அவன உசுப்பேத்துற மாரி பேசாத அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தைய வந்து சியோலுக்கு போற ஒரு பஸ்ல வந்து ஏத்தி அனுப்பிடுறான். அந்த குழந்தை தூங்குனபடியே கிளம்பிடுது. இப்பதான் ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வராங்க. வரம்போது அந்த கால் பேசினாங்க இல்லையா? அத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அத எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு போட்டு காட்டுறாங்க. அப்ப ஹீரோ வந்து அத உன்னிப்பா கவனிக்கிறான். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அடுத்த பஸ் வந்து இப்ப கிளம்ப போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சியோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்றாங்க. அது வந்து ஹீரோக்கு நல்லா கேக்குது. உடனே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணுங்க. எந்த பஸ்ல குழந்தை இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம பார்க்குமே உடனே செக் பண்ண சொல்றாரு. அந்த பஸ்ஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பாதியிலேயே வந்துட்டு போய் அந்த பஸ்ஸ வழி மறிச்சிடுறாங்க. அங்க பார்த்தா அந்த குழந்தை தூக்கத்துலேருந்து எழுந்து பேன்னு கத்தி அலறி அழுதுகிட்டு இருக்கு. "அப்பா எங்கப்பா விட்டுட்டு போன என்ன?" அப்படின்னு ஒரே கத்து கத்துது. "சாரிடா இனிமே நான் எங்கேயுமே உன்ன விட்டுட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு பார்க் வந்து ஏர்போர்ட்ல டாங்ஸியோக்க போய் புடிச்சிடுறாரு. அவன் வந்துட்டு அந்த குழந்தை நம்மகிட்ட இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கான். அவன் இவன பார்த்த உடனே ரொம்ப கூலா, "உனக்கு குழந்தை வேணுமா? வேணாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமா, எங்களுக்கு குழந்தை வேணும் தான். ஆல்ரெடி குழந்தை எங்க கையில தான் இருக்கு" அப்படின்ன உடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். டாயுனும் வந்திருக்கான். "ஏன்டா அடுத்தவன் மேல வந்துட்டு கொலைப்பழி விழும் அப்படின்னு தெரிஞ்சுமே எப்புட்றா கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம ரொம்ப நிம்மதியா இருந்த?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோ எதிர்க்க வந்து நின்ன உடனே அவ்வளோதான் அலண்டர்றான். இவன் எப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். உடனே பார்க்கும் பின்னாடியே ஓடுறாரு. ஏர்போர்ட்ல இருந்த ஒருத்தர புடிச்சு தள்ளிட்டு அவரோட கார புடுங்கிட்டு வேக வேகமா அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த டைம்க்கு இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அவனோட கார் இவங்க கண்ணு எதிர்க்கயே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்க கார் அப்படியே கவுத்து போட்ட காக்ரோச் மாதிரி ஆயிடுதா? அப்ப பார்க்க என்ன சொல்றான்னா, "கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிரும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். வெடிச்சு சாகட்டும். இவனுக்கு மத்தவங்கள பத்தின கவலையே கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப வரைக்குமும் அவன் பண்ண தப்ப ஒத்துக்கணும்னு தோணுச்சா? இவனால என்னோட குடும்பமே வந்து அழிஞ்சது. என் தம்பி, தங்கச்சி எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னும்போது, "தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். உடனே பார்க்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு கதவ தொறப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ அசால்ட்டா அந்த கதவ புடுங்கி அப்படி தூக்கி கடாசிடுறான். 3 பேருமே அங்க இருந்து வேக வேகமா ஓடி வராங்க. கரெக்ட்டா அந்த காரே ஃபுல்லா வெடிச்சு சிதறிடுது. இதுக்கு மேலயும் உன்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதனால நீயே உன்னோட தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அவனுமே சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் தங்கச்சி, தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இப்பதான் அவன் உண்மைய சொல்றான். "இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் போயிடுவேன். அதுவும் ரொம்ப சீக்கிரமே போயிடுவேன்" அப்படின்னும்போது, "அப்படியா? எங்க போற? என்ன அர்ஜென்ட் வேல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்படி இல்ல. நான் வந்து என்னோட ஆஃப்டர் லைஃப்க்கு போறேன்" அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான் 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. தயவு செஞ்சு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, எல்லாருமே வந்து அவங்களுக்கு புடிச்சவங்கள இழக்க தான் செய்வாங்க. எத்தன பேருக்கு திரும்பி இத்தன நாள் வந்து அவங்க கூட வாழறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்? யாருக்குமே கிடைக்காது. ஆனா நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அந்த சான்ஸ். அதனால அந்த சான்ஸ நெனச்சு சந்தோஷப்படுவோம். இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம். அதனால போறத பத்தி யோசிக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க யாருமே வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்காக என்னலாம் செய்யணும்னு நெனச்சேனோ, அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். நான் வந்து ஒரு கொலைகாரன் இல்ல. நீங்கலாம் கொலைகாரனோட தம்பி, தங்கச்சி இல்லன்றத ப்ரூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்காக நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டயுமே ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்க யாருமே கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இங்க இவன் வெளியில வந்தா, நம்ம தாயோனோட அப்பா நின்னுகிட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி, "என்ன மன்னிச்சிடுப்பா. இந்த மன்னிப்ப நான் எவ்ளோ வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட கேட்டுருக்கணும். ஆனா என்னால கேட்கறதுக்கு மனசு வரல. நான் அவ்ளோ கேவலமானவன். ஆனா இந்த வாட்டி வந்து கண்டிப்பா நான் கேட்கணும். என் பையன் கொலைகாரனா இருப்பானோன்னு நெனச்சு நான் கூட அவன சந்தேகப்பட்டு இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்" அப்படின்னு சொல்லி
தப்பான வழியில தான் என் பையன கொண்டு போயிருக்க. ஆனா நீ என் பையன நம்பி அவன் கொலைகாரன் இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கே வந்து காமிச்சுட்ட. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. நான் இத என் மனசால மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள என்னால மன்னிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, உண்மைய சொல்லணும்னா, என்னால உங்கள மன்னிக்க முடியாது. ஆனா, இதுக்கு மேலயும் யாரும் கஷ்டப்படக்கூடாது. தயவு செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க இதுக்கு மேல. எல்லாரையும் வந்து சந்தோஷமா இருக்க விடுங்க. எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்றான். ராயன் கிட்ட பேசிக்கிட்டு கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். நான் உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்றத இப்பதான் சொல்றேன். என்ன மன்னிச்சிடு. அவன நான் உனக்கு காட்டப் போறேன். அங்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம்." அப்படின்னும்போது இவனுக்கு ஷாக்கா இருக்கு. "என்னது அண்ணன் இருக்கானா?" அப்படின்னு. அங்க போன உடனே சாமின பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுறான். சாமின் தான் நம்மளோட அண்ணாவான்னு சொல்லிட்டு. டாயின் வந்து இவங்க 2 பேரும் பேசுறாங்கன்னு வெளியில போயிடுறான். அதுக்கப்புறம் இவர் வந்து இவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து ஹசன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். நீ நெனைச்ச மாதிரி நான் எல்லாத்துக்குமே அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உனக்குமே இதுவரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணதில்ல. உன்ன வந்து சந்தோஷமா உன் பேர சொல்லி கூட நான் கூப்பிட்டதில்ல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடுப்பா" அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும், அவனோட தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் ஹவுஸ்க்கு வராங்க. அதாவது இவங்க மட்டும் தனியா ஒரு வாட்டி வெக்கேஷன என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி, அங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி யங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவ பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு அப்புறமா வந்து எங்கள பத்தி கவலைப்படுறதுக்கோ, எங்கள திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீ போயிடுவல்ல, நீ போக தான் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த குட்டி பாப்பாக்கு என்னன்னே புரியல. அவன் என்ன பண்றான்னா, அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு அங்கருந்து தள்ளி வந்துடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்து நம்ம பார்க்கும், ஜோவும் வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க. நாங்க வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனா வந்துட்டு நம்ம ஜோ என்ன சொல்றான்னா, ஒழுங்கு மரியாதையா எல்லாருமே வந்துட்டு பெரிய மொய் கவரோட தான் வரணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, ஓகே கவர் மட்டும் போதும்ல அப்படின்னு சொல்றான் மூன். இங்க இவங்க கிட்டயும் ஹீரோ வந்து எல்லாருக்கும் குட் பை சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா, இங்க இருக்கவங்களும் எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. எங்க ஹீரோயின் வந்து ஒரு புக்க எழுதி பப்ளிஷே பண்ணிடுறா. "அப்பாடா! நான் போறதுக்குள்ள நீ வந்து ஒரு ஆத்தர் ஆயிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஏய் அந்த அளவுலாம் இல்லப்பா. இது ஒரு சாதா கார்ட்டூன் புக் தான். மத்தபடி நீ ஆத்தர் கித்தர்லாம் சொல்லாத" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்க்க தான் வந்துட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் போக போறான்னு நெனச்சு. இவன் என்ன சொல்றான்னா, "இவ்ளோ நாள் வரைக்குமும் நீங்க எல்லாரும் தானே எனக்கு என்னென்னவோ செஞ்சீங்க. நான் உங்க யாருக்குமே ஒண்ணுமே பண்ணதில்ல. தயவு செஞ்சு வந்துட்டு, இத நான் உனக்கு பண்றதா நெனச்சுக்கோ. எங்க இருந்தாலுமே நான் உங்கள பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்க கூடயே தான் இருப்பேன். உங்கள சுத்தி தான் இருப்பேன். அத நீ எப்பயுமே நெனச்சுக்கிட்டே இருக்கணும்" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும், ஹீரோயினும் அவங்களோட ஃபேவரைட்டான ஒரு ஸ்பாட்டுக்கு போவாங்க இல்லையா? அங்க ஒரு பெரிய மரம் கூட இருக்குமே! அங்க கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ரிங்க குடுக்குறான். அவன் அந்த ரிங்க போடும்போதே அவனோட கை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அவள கட்டி புடிச்சுட்டு இவன் தனியா போய் நின்னுடுறான். "நீ என்ன பாக்காத. எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட டைம் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள பாக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். அவளுமே "நான் உன்ன நெனச்சுக்கிட்டே தான் எப்பயுமே இருப்பேன்" அப்படின்னு அங்கேயே நின்னுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் மறைஞ்சிடுறான். மேல அதே ஷூட்டிங் ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும் இல்லையா? அது போகுது. அப்பவே புரிஞ்சிடுது ஹீரோயினுக்கு. அதோட 1 இயர் கழிச்சு ஹீரோயின் மறுபடியும் அதே இடத்துக்கு வரா. அப்ப வந்து யார் யாரெல்லாம் எப்படி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இங்க வந்திருக்கா. ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே கியூ நிக்கிற அளவுக்கு உங்களோட ரெஸ்டாரண்ட் சூப்பர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹாச்சோலும் இன்னும் ரொம்ப நல்லா அத பாத்துக்கிறாங்க. சூஜியும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டா. ஹாச்சலோட பொண்ணும் வந்துட்டு நல்லபடியா ஸ்கூல் போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப 3 பேரும் வந்து ஒரு குடும்பமா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? டாயோனுக்கும் இன்னுக்கும் வந்து கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறாங்க. அவங்க அப்பா, அம்மா ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு யுன்னுக்கும். அவரு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு டாக்டர் வந்துட்டு அவங்களோட அம்மாவ. அதனால அவங்களுக்குமே கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும். அவன் மறுபடியும் அங்கேயே வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றா. இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. யாரு தெரியுமா? நம்ம மூன் தான். அவனுக்கு கம்பெனி இல்லாதனால நம்ம ஜோ கூடயும், பார்க் கூடயும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்க கிரிஞ்சுத்தனத்தெல்லாம் அவன் மட்டும் தான் தனியா பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் அவனுக்கு ஒரு விடிவு காலம் வந்தா நல்லா இருக்கும். சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ண அவனுக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொல்றா.
ஆமா. நான் சாவ பத்தி சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? அவரு வந்து ஒரு பெரிய செஃப் ஆயிட்டாரு. அவர இன்டர்வியூலாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துக்கோயேன். அவரோட இன்டர்வியூ டிவில அந்த அளவு ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூல கூட அவரு உன்ன பத்தி தான் சொல்றாரு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க இல்ல அப்டின்னா, இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கவே மாட்டேன். நான் என்னோட பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்டின்னு சொல்லிட்டு, அவரு இன்டர்வியூல கூட எல்லாத்துலயும் உன்ன பத்தி தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல தான். உன்ன பத்தியே நெனச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அது மட்டும் இல்லாம சந்தோஷமா தான் இருக்கேன். நீ அத பத்தி ஃபீலே பண்ணாத. நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன். நானும் ஓரளவுக்கு முன்னேறிட்டேன். என்னோட ஆசை என்னவோ, என்னோட கனவு என்னவோ அந்த நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பா நான் வாழ்நாள் முழுக்கவும் உன்ன நெனச்சுக்கிட்டு இருப்பேன். அடுத்த ஜென்மம்னு இருந்தா, அந்த ஜென்மத்திலயாவது நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசை மட்டும் எனக்கு நிறைவேறினா போதும் அப்படின்னு சொல்றா. அதே டைம்க்கு ஹீரோ அப்படியே அவ பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. இதோடயே இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு புடிச்சிருந்ததா? என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு, மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வந்து நம்ம புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதையுமே மறக்காம பார்க்கறதுக்கு வந்துருங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துர்றேன். பாய்.